ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள், வருகிற சில காரியங்கள் நமக்கு ஏற்படும் போது நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு இவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நாம் திருப்தி அடைந்து அந்த நிலையிலே நின்றோம். அவ்வளோதான், நாம் எதுவும் செய்கிறதுனால எதுவும் மாறிடவா போகுது அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி விட்டுறோம். ஆனால் இதில் வேதத்தை பற்றி அறிஞ்சவங்களுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது, வேதத்தை அறியாதவர்களும் அப்படி தான் இருக்குது, அறியாதவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளில் ஒருத்தர் தான் காலேப். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு நபரை எப்படிலாம் ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கும், கர்த்தரிடத்துலேருந்து நாம் எப்படிலாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கும் அவருடைய சரித்திரம் ஒரு எடுத்துக்காட்டாய் அது நமக்கு ஆச்சரியத்தை தருவதாக இருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் 12-13 வசனத்தில் அவர் கேட்கிறார் யோசுவா கிட்ட, இந்த மலை நாட்டை எனக்கு கர்த்தர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி யோசுவாவிட்ட போய் கேட்குறார். எனக்கு இந்த மலை நாட்டை சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதனால் எனக்கு அதை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த காலேப் என்பவன் யூதா புத்திரத்திற்கு சுதந்திர மாஸ்டர்களிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தை வெய்வு பார்க்க சென்ற ஒரு நபராய், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். யோசுவாவும் கூட போகிறார். அப்போது கூட போன எல்லாருமே துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க, இவங்க மட்டும்தான் நற்செய்தியை பரப்பினது நிமித்தம் இவர்களும் இவங்க புத்திரர்களும் இவங்களோடு சேர்ந்தவர்களும் தான் அந்த கானான் தேசத்திற்குள்ளே வரும்படியான பாக்கியத்தை பெறுகிறார்கள். அப்போது அந்த இடத்துல அந்த நாட்டை பிரித்து கொடுக்கும்போது, யோசுவா பிரித்து கொடுக்கும்போது அந்த காலேப் என்ன செய்கிறார், தைரியமாக போய் கேட்கிறார், எனக்கு கர்த்தர் இந்த தேசத்தை தருவேன், இந்த மலை நாட்டை எனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார், அதனால் இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே, கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். கர்த்தர் சொன்னபடியே நான் என்ன செய்வேன், துரத்துவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச முழக்கத்தை இடுகிறார், எனக்கு தாங்கன்னு சொல்லி. நீங்கள் அந்த இடங்களை பங்கு வைக்கும்போது இவர் கேட்காம இருந்திருந்தால் ஏதோ ஒரு சுதந்திர பாகத்தை, ஒரு மலை தேசத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இவர் குறிப்பாக எனக்கு கர்த்தர் சொன்ன அந்த இடத்த தாங்கன்னு கேட்டது நிமித்தம் யோசுவாவும் 13வது வசனத்தில், அப்போது யோசுவா எபினேன் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திர பாகமாக கொடுக்கிறார். ஆசீர்வதித்து நீ கேட்டபடியே எடுத்துக்கொண்டு போகிறார். இன்றைக்கு இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் சில வாக்குத்தத்தங்களை அறிந்திருக்கிறோம், அறியாதவங்களும் இருக்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன செய்யணும், எனக்கு தாங்க ஏசப்பா என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் பிடிவாதமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கும்போது நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த வேளையில் என்ன செய்யணும், அப்படி நாம் வாக்குத்தத்தத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதில் உரிமை கொண்டாடணும். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு உரியது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் உரிமையோடு கேட்கணும். கேட்போம் என்றால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். காலேப் வாழ்க்கையிலே செய்தது போல் அவன் கேட்டதுனால பெற்றுக்கொண்டான். ஆகவே நாமும் வாக்குத்தத்தங்கள் நிறைய வேதத்தில் இருக்குது, அதையெல்லாம் எனக்கு தாங்க இசப்பா, இது எனக்கு வேணும்னு சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். கேட்கும்போது நாம் உறுதியாக அதை கேட்டு நாம் அதை பற்றி கொள்ளும்போது அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம் வாழ்க்கையில் பலிக்கும். அப்படி இடாதபடி நாம் விட்டுவிட்டோன்றா அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்காது. ஆகவே இந்த வேளையில் நம் கர்த்தரிடத்தில் தைரியமாக கேட்கணும், நீர் வாக்கு பண்ணினவர், வாக்குரைத்தவர், நீர் உண்மையில்லவர், ஆகவே எனக்கு அதை தாங்க என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்கிறார். பெரிய தேவனிடமிருந்து நீங்கள் பெரிய காரியங்களை எதிர்பாருங்க என்று சொல்லி. அவர் பெரிய தேவன், நம்முடைய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவர் உன்னதமானவர், பூமி அனைத்தின் மீதும் அவர் உன்னதமானவர், அவர் ஒருவரே. அப்படிப்பட்ட அந்த தேவனிடத்தில் நாம் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம் என்றால் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நிறைய பேரோட என்ன நினைக்கிறாங்க, நமக்கு கிடைச்சது போதும். இன்றைக்கி இப்போ நிறைய பேர் நம்ம நினைக்கலாம், காலேப் பேராசைப்பட்டாரோ, ஆசைப்பட்டு கேட்டாரோ. அப்படி இல்லவே இல்லை. அவர் ஆசைப்பட்டு பேராசை நிமித்தம் கேட்கல, கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் தருவார் என்று சொல்லி
அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்டார். நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நாம் தைரியமாக கேட்கணும். ஏசப்பா, எனக்கு நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஏசப்பா. நான் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே நாம் காளைப்புக்கு இருந்த அந்த உறுதியும் அந்த வைராக்கியமும் நமக்கு வேண்டும். அப்படி உறுதியோடும் வைராக்கியத்தோடும் நாம் வாக்குத்தத்தங்களை நாம் தேவனிடத்திலிருந்து என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆகவே அப்படி நாம் பெற்றுக்கொள்ளும்போது அவர் நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதிக்கப்படும்படி நமக்கு அதை தருவார். ஆகவே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவர். ஆகவே சோர்ந்து போகாதபடி இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நாம் உறுதியாய் கேட்க வேண்டும். இப்போது நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பெரிய தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க, பெரிய வாக்குத்தத்தங்களை நாங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்கப்பா. எனக்கு ஏதோ கிடைச்சது போதும், வந்தது லாபம் என்று சொல்லி இருக்காதபடி எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும். நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருவாய் என்றால் அந்த வார்த்தை அப்படியே பலிக்கட்டும் ஏசப்பா. என் வாழ்க்கையிலே கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையும் இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மிடத்தில் வாக்குத்தத்தங்களை அதிகமாய் அப்பா உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யும். அப்படிப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் எடுத்து வாழ நீர் கிருபை செய்யும். முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன்.